ஹாய் குட்டீஸ், நாம் இப்போது கிளாஸ் 7ஓட சாப்டர் 11 மேக்ஸ் சாப்டர் 11 ஏரியா அண்ட் பெரிமீட்டரோட எக்ஸசைஸ் 11.1ல் செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் ஒரு ஸ்கொயர் ஏரியாவோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர்னால் சுற்றளவு 320 மீட்டர். இதோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஏரியா எப்படி ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்க முடியும்? சைடு கண்டுபிடிச்சாதான் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெரிமீட்டர் கொடுத்துட்டு ஒரு சைடு வந்து ஸ்கொயரில் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா வந்து பெரிமீட்டர் டிவைடட் பை 4. த சைட் ஆஃப் த ஸ்கொயர் பெரிமீட்டர் டிவைடட் பை 4 போட்டிருக்கோம். 320-ஐ 4ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு சைடு கிடச்சிடுது, அதுதான் 80 சென்டிமீட்டர். அதாவது நமக்கு 80 சென்டிமீட்டர் கிடச்சாச்சு. இப்போது ஒரு சைடு கிடச்சதுனால அடுத்து ஸ்கொயரோட ஏரியா போட போகிறோம். ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்னது? சைட் இன்ட்டு சைடு. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் 80 இன்ட்டு 80. ஏரியா கண்டுபிடிச்சாச்சு 6400 ஸ்கொயர் மீட்டர். மீட்டர் ஸ்கொயர்னு போடலாம், ஸ்கொயர் மீட்டர்னு போடலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்கு டயக்ராம் போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ குட்டீஸ்.